கனவு இது பகவானின் அற்புத சிருஷ்டிகளில் ஒன்று. நாம் நினைத்தபடி கனவு காணும் சக்தி நம் யாருக்கும் இல்லை. தைஜச நாமக விஷ்ணு நமது கழுத்து பகுதியில் இருந்து கொண்டு கனவுகளை நமக்கு காண்பிக்கிறார். சில கனவுகள் வரப்போகும் சுப அல்லது அசுப விஷயங்களை சுட்டிக்காட்டுகின்றன. உதாரணமாக, வெள்ளை நிற பூக்கள், வெள்ளை நிற ஆடை உடுத்தியவர் கனவில் வருவது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது. எப்பொழுதாவது கெட்ட கனவு வந்தாலும் பயப்பட தேவையில்லை. அதன் பரிகாரத்திற்காகவே பிரதிநித்தியமும் அதிகாலையில் சொல்ல வேண்டிய பகவானின் சில நாமங்கள் சாஸ்திரத்தில் உள்ளன. அதில் முக்கியமானவை கஜேந்திர மோக்ஷ பாராயணம், ததிவாமன சோஸ்திரம், நாராயணா என்னும் நாமம் 108 முறை, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே எனும் நாமம் 16 முறை. இதோடு கூட தத் பாச்சக கபில என ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி சொல்வது போல, பாச்சக எனில் பக்குவம் செய்வது, அதாவது நம் கண் சிமிட்டுவது முதல் அனைத்து செயல்களையும் பகவான் கணக்கில் வைத்துள்ளார். பேங்கில் உள்ள பணம் நமதே ஆனாலும் மெச்சூரிட்டி டேட் வந்த பின்பே அதை பெற முடியும். அதுபோல நல்லதோ தீயதோ நமது சில செயல்கள் உடனடியாக பலன் தராமல் போகலாம். அதனை பக்குவமடை செய்து தகுந்த காலத்தில் இந்த ஜென்மத்திலோ இனிவரும் ஜென்மங்களிலோ தகுந்த பலனை தருபவன் இந்த கபிலனாகிய விஷ்ணு. எனவே காலை எழுந்தவுடன் கபிலா கபிலா என 7 முறை சொல்வதும் அவசியமாகும். இவற்றையெல்லாம் செய்வதால் கெட்ட கனவினால் உண்டான தீமை ஏதும் நம்மை அணுகாதபடி பகவான் நம்மை காப்பாற்றுகிறார். இவற்றை சொல்வதற்கு நாம் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ಏನೆನಿಲ್ எழுந்தவுடன் செய்ய வேண்டிய காரியம் இது. ಪ್ರತಿನಿತ್ಯದಲ್ಲಿ ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾತಃ ಕಾಲದಲ್ಲಿ ಗಜೇಂದ್ರ ಮೋಕ್ಷ ಪಾರಾಯಣವನ್ನು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಭಗವಂತನ ನಾಮಸ್ಮರಣ 100 ಬಾರಿ ನಾರಾಯಣ ಎಂಬ ಹೆಸರಿನಿಂದ ಸ್ಮರಣೆ ಮಾಡಬೇಕು. 16 ಸಲ ಹರೇ ರಾಮ ಹರೇ ಕೃಷ್ಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕು ಅಂತಿದೆ. ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ನಾರಾಯಣ ನಾಮಸ್ಮರಣವನ್ನು 108 ಬಾರಿ, ಹರೇ ರಾಮ ಹರೇ ಕೃಷ್ಣ ಎಂಬ ಮಂತ್ರವನ್ನು 16 ಸಲ ಹೇಳಬೇಕು. ಗಜೇಂದ್ರ ಮೋಕ್ಷ ಪಾರಾಯಣ ಮಾಡಬೇಕು. ದಧಿವಾಮನ ಸ್ತೋತ್ರ ಪಠನ ಮಾಡಬೇಕು. ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿದರೆ ಯಾವುದೇ ದುಸ್ವಪ್ನದಿಂದ ಬಂದಂತಹ ಬಾಧೆಗಳು ಮತ್ತೆ ದೂರವಾಗುತ್ತೆ. ಶ್ರೀಕೃಷ್ಣ ಅರ್ಪಣಮಸ್ತು.